ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். மணி 6:22 ஆச்சு. சன் பாருங்கள், மழை வந்துச்சு, வெயில் அடிச்சுது, மறுபடியும் இப்போ மழை வந்துச்சு, மறுபடியும் வெயில் அடிக்குது. ஸோ குன்னூரோட கிளைமேட் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இப்போ நம்ம உடனே வண்டி எடுக்கிறோம், நேராக மேட்டுப்பாளையம் போகிறோம். இப்போ 29% தான் சார்ஜ் இருக்குது. பார்க்கலாம் நம்மளோட லக் எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிளம்பலாம், மேட்டுப்பாளையம் போய் பார்க்கலாம். சத்யம் கார்டன் ரெசார்ட் 29 கிலோமீட்டர்ஸ். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னூருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு குன்னூர்லேருந்து இப்போ அப்படியே வெளியே வரோம் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. குன்னூர் ரவுண்டானா மறுபடியும் வந்த வேலைகள் அனைத்தும் கரெக்டாக முடிந்தது. 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரேஞ்சு 26 காமிக்குது. ஓகே, ஹாக்கி விளாட்றாங்க, நிறைய பேர் ஹாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரோடு பிடிச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடவே ரயில்வே கேட் வருது. நெக்ஸ்ட் டைம் வந்து டாய் ட்ரெயினில் வருவோம். அது எப்படி புக் பண்ணுறது என்ன ஏதுங்கிறது இன்னும் ஒரு 2 டேஸில் நான் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவேன். இப்போதைக்கு நம்ம கீழே போகிறதுக்கும் சரி, இது பண்ணுறதுக்கும் சரி, ஏதோ ஒரு வண்டியோட பாதுகாப்புலேயே போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. நான் இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக மாறிடுச்சு. நம்ம அப்படியே சார்ஜர் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீடியோகிராஃபிங்கிற சேனலுக்கு சார்ஜர் போட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா அதே சார்ஜிங் பாயிண்ட், அதாவது அதே வாவ், கிளைமேட்டை பாருங்கள். ஊட்டி தாங்க, என்ன கிளைமேட்டு, இப்போ ஏற்பட்ட காட்சி. நான் மேலே வரும்போது அந்த லாரி ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தது, இப்போ ஓரமாக தான் வா. முன்னாடி பாருங்கள் சன்செட்டு வியூவு சூப்பராக இருக்குங்க. ஜாலியாக 26 வண்டி. நமக்கு இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் போகணும். நமக்கு இன்னும் பேட்ரி இறங்கலை, அதுக்கு மாறாக பேட்ரி சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவ் ஆகிறது நமக்கு நல்லதுங்க. ஏன்னா அங்கே போய் நிறுத்தும்போது நமக்கு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டாலே வந்து சார்ஜ் ஆகிக்கும். இப்போதான் ஒரு அருவி வீட்டுக்கு. இந்த அருவிக்கு பேர் என்னன்னா லாஸ் ஃபால்ஸ். லாஸ் ஃபால்ஸை தாண்டி வச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட பேட்ரியும் அவுட் ஆனங்காட்டி நான் அதை கவனிக்கலைங்க கீழே வந்துட்டு இருந்த அவசரத்தில். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும், கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ கரெக்டாக இல்லைங்க வண்டியில். முடிஞ்ச அளவு இருட்டான நேரத்தில் இந்த மாதிரி வண்டியில் போகும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன் சொல்கிறேன்னா லைட்டிங் கம்மியாக தான் இருந்துச்சு, எதிரில் வர வண்டியோட லைட்ஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. நமக்கு இந்த டைமில் ரீஜெனரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வண்டியிலேருந்து 1% சார்ஜ் கூட இறங்கலை. பட் ஆனால் லைட்ஸ் ஆன்லேயே தான் இருந்துச்சு, ஸ்க்ரீன்ஸ் ஆனில் தான் இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறப்ப ஆக்சலரேட்டும் பண்ணோம், டீசலரேட்டும் பண்ணோம். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் லைட் கம்மியாக இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் இது தான். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தெரியாது ஹில் ஸ்டேஷனுங்கிறங்காட்டி. முடிஞ்சளவு அதிக லைட்ஸ் இருக்கிற வண்டியை எடுத்துகிட்டு போங்க, ஃபாஸ்ட்டாக போகிறத தவிர்த்துருங்க. ஓகே, நம்ம தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஹேர்பின் பெண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 3 ஹேர்பின் பெண்டு தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 3ஐயும் முடித்தோம்னா
கீழே இறங்கிடும். கிளச் வாசல் இந்த வண்டி வர முடியல. ஓகே, இந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து வந்தோன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ். நீங்கள் எதாவது வாங்கணுன்னாலோ மேலே போகும்போதும் சரி இறங்கும்போதும் சரி இங்கே தான் நீங்கள் வாங்கணும். இங்கே எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் க்ராசரிஸ்னு சொல்லி எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே இல்லை. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுவோம். ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செக் போஸ்ட் முடிஞ்சுதுன்னா அவ்வளோதான், ஹில் ஸ்டேஷன்ஸ் முடிஞ்சுது. ஸோ இந்த செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன இந்த ரூட்லனா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸும் பம்ப்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நைட் டைம் வர்றவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க. லைட்ஸ் அடிக்குவேட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக இது பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த செக் பாயிண்ட் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த செக் பாயிண்ட்டை வந்து க்ராஸ் பண்ணுறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வச்சுருக்கோமா, அப்புறம் பாஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எடுத்து சார்ஜஸ் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜிங் சர்வீஸ் 25%, அதாவது ஒரு பாயிண்ட்டு கூட குறையில கீழே இறங்கும்போது. விட்டுலாம். ஓகே, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சு. டைம் 8:10 ஆச்சு. இந்த ஃபோன் இப்போ நம்ம வீட்டுக்கு லொக்கேஷன் போடுறோம் அப்படின்னா சரி, டேரெக்டாக இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். கொட்டாச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 42 கிலோமீட்டர்ஸ், ரேஞ்சு 79. கிளம்புவோம். ஸோ எக்கனாமிலே போவோம், அவ்வளோதான். சரி, நம்ம போகணும். ஓகே, ஸோ அப்படியே ஒரு நைட் ப்ரீஸ், நைட் ட்ரைவ், நல்ல ஒரு ட்ரைவ். கிளம்பியாச்சு. இன்னொரு 1 hour 16 minutesன்னு காமிக்குது. ஒரு 9:27 காமிக்குது. இனி க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு 40ல் வச்சு க்ரூஸ் வச்சு விட்டாச்சு. ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ஸ்பீடை குறைக்கணுங்கிற இடத்துல வேறு வழி இல்லையே, அதனால் அது போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது கிடச்சுன்னா அப்படியே விளாக் எடுப்போம். வீட்டுக்கு போய் விளாகை கண்டினியூ பண்ணுவோமா, இல்லை போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமாக கிடச்சுன்னா அதில் விளாக போடுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டெஸ்டினேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 30-31. மேட்டுப்பாளையம் டு இங்கே வந்திருக்கோம். 80%ல் பண்ணோம், 50% தீர்ந்துருக்கு.